அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் மந்திராலயத்தில் இன்றும் ஜீவ சமாதியில் அமர்ந்து இந்த உலகத்தில் யாரெல்லாம் அவரை நினைக்கிறார்களோ அவர்களை தேடிச் சென்று காத்து ரட்சித்து கொண்டிருக்கிறார். அவரை நம்புகிறவர்களுக்கு கற்பக விருட்சமாகவும் காமதேனுவாகவும் அருளை அள்ளி வழங்கி கொண்டிருக்கிறார். அவர் எவ்வளவோ அற்புதங்கள் இன்று வரையிலும் செய்து கொண்டுதான் இருக்கிறார். அவருடைய அற்புதங்களில் ஒன்றிரண்டு இந்த பதிவிலே நாம் பார்க்கலாம். மிருத்திகை என்றால் மண். அந்த மிருத்திகையினால் ஒரு அற்புதம் நிகழ்ந்திருக்கிறது. அதை நாம் இப்பொழுது பார்ப்போம். ஸ்ரீ ராகவேந்திரர் கும்பகோணத்தில் இருந்தபோது காவிரி கரையில் குளிப்பதற்கு வண்டல் மண் பயன்படுத்துவார். சீடர்கள் மண் எடுத்து கொண்டு வந்து தருவார்கள். அப்படி ஒரு சமயம் பீஜப்பூரை சேர்ந்த ஒரு சீடர் மண் எடுத்து வந்து ஸ்ரீ ராகவேந்திரர் குளிப்பதற்காக கொடுத்தார். சீடருடைய முகத்தை கவனித்த ஸ்ரீ ராகவேந்திரர் புன்னகையோடு, ஏதோ வாட்டத்தில் இருக்கிறாய், என்ன பிரச்சனை என்று கேட்டார். அந்த சீடர், சுவாமி, ஏழ்மையில் இருக்கும் தனக்கு இன்னும் திருமணம் நடக்கவில்லை, பெண் கிடைக்கவில்லை என்று வருத்தமாக கூறினார். ராகவேந்திரர் அந்த சீடர் கையில் அப்படியே அந்த மண்ணை எடுத்து கொடுத்து, நீ ஊருக்கு போய்விட்டு வா என்று சொன்னார். அந்த சீடரும் அந்த மண்ணை பத்திரமாக ஒரு பெட்டியில் போட்டு கண்களில் ஒற்றிக்கொண்டு பயபக்தியோடு கிளம்பினார். நடந்தேதான் ஊருக்கு செல்ல வேண்டும். இரவு ஆனதும் யார் வீட்டு திண்ணையிலாவது படுத்து தூங்கிவிட்டு மறுபடி காலையில் நடந்து போக வேண்டும். அப்படி ஒரு நாள் ஒரு வீட்டு திண்ணையில் இரவு படுத்து உறங்கினார். அந்த வீட்டிலிருந்து அழுகுரல் கேட்டது. தன்னையும் யாரோ தட்டி எழுப்புவது போல உணர்ந்த அந்த சீடர் கண் விழித்து பார்த்தார். பக்கத்திலே பயங்கரமான ஒரு உருவம், ஒரு பிரம்ம ராட்சசன் நின்றிருந்தான். அவனை பார்த்து சீடர் பயந்தாலும் ஸ்ரீ ராகவேந்திரரை மனதில் தியானித்து தைரியமாக, நீ யார் என்று சீடர் கேட்டார். பிரம்ம ராட்சசன், நான் இந்த வீட்டில் பிறந்த குழந்தையை கொல்ல வந்திருக்கிறேன். இதற்கு முன் பிறந்த 8 குழந்தைகளை கொன்றுவிட்டேன். இது 9வது குழந்தை. இன்று என்னால் உள்ளே போக முடியவில்லை. உன்னிடமிருந்து ஏதோ ஒரு பொருளிலிருந்து நெருப்பு ஜுவாலை என்னை உள்ளே போக விடாமல் தடுக்கிறது. அதை கொஞ்ச நேரத்திற்கு தூரமாக வைத்துவிடு. நான் உள்ளே போக வேண்டும். உனக்கு வேண்டிய பொன் பொருள் எதுவாயினும் தருகிறேன் என்றது. சீடர் ராகவேந்திரர் கொடுத்த மிருத்திகைதான் காரணம் என்று அறிந்தார். ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியை மனதிலே நினைத்து துதித்தார். அந்த மிருத்திகை மண்ணிலிருந்து கொஞ்சம் கையில் எடுத்து தண்ணீரை கலந்து பிரம்ம ராட்சசன் மீது தெளித்தார். பிரம்ம ராட்சசம் உருவம் மறைந்தது. வேறொரு வடிவம் தெரிந்தது. அந்த பிரம்ம ராட்சசனின் சாபம் முடிந்தது. அந்த பிரம்ம ராட்சசன் சீடரை பார்த்து, சுவாமி, உங்களால் எனக்கு சாப விமோசனம் கிடைத்தது. உங்களுக்கு இந்த பொன்னும் பொருளும் பரிசாக தருகிறேன், ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கொடுத்துவிட்டு மறைந்து போனது. இதனிடையே வீட்டின் உள்ளே இருந்தவர்களும் வெளியே வந்தார்கள். வந்து நடந்ததை அறிந்து சந்தோஷப்பட்டார்கள். சீடருக்கு நன்றி கூறினார்கள். அந்த குடும்பத் தலைவர் சீடரை பார்த்து, அப்பா, என் குழந்தையை காப்பாற்றி எங்கள் குடும்பத்தையே வாழ வைத்தாய். இதோ என் சகோதரருடைய மகளை தாங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கூறினார். ஸ்ரீ ராகவேந்திரர் கொடுத்த மிருத்திகையினாலே அந்த சீடருக்கு பொன்னும் பொருளும் கிடைத்தது, அழகான பெண்ணும் கிடைத்தது. அவருக்கு நல்ல முறையில் திருமணம் நடந்தது. ஸ்ரீ ராகவேந்திரரை நம்பிவிட்டால் போதும், அவர் பார்த்து கொள்வார். எங்கே இருந்து நினைத்தாலும் நம்பினவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஸ்ரீ ராகவேந்திரருடைய இன்னொரு அற்புதத்தையும் பார்ப்போம். 1812ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் அரசு ஒரு சட்டம் இயற்றியது. வாரிசு இல்லாத கோவில் நிலங்கள் இடங்கள் எல்லாம் அரசுக்கே சொந்தமாக வேண்டும் என்று.
மந்திராலயத்தையும் அரசாங்கம் கைப்பற்ற நினைத்தது. அவ்வாறு மந்திராலயத்தை கைப்பற்ற வந்தபோது மக்கள் எல்லாம் அதை தடுத்து நிறுத்தினார்கள். இதனால் பிரிட்டிஷ் அரசு சர் தாமஸ் மன்றோ தலைமையில் ஒரு குழு அமைத்து மக்களிடம் பேசி பிரச்சனையை சரி செய்து மந்திராலயத்தை அரசுடைமையாக்க வேண்டும் என்ற பணியை சர் தாமஸ் மன்றோவிடம் ஒப்படைத்தது. சர் தாமஸ் மன்றோ மிகவும் திறமையானவர். அவர் தமது குழுவினரை எல்லாம் அழைத்து கொண்டு மந்திராலயம் நோக்கி சென்றார். சர் தாமஸ் மன்றோ குழுவினர்களை வெளியே நிற்க வைத்துவிட்டு அவர் மட்டும் உள்ளே சென்றார். அவர் உள்ளே போவதற்கு முன் தான் அணிந்திருந்த தொப்பி, ஷூ இவற்றையெல்லாம் கழட்டி வைத்துவிட்டு மரியாதையாகவே உள்ளே சென்றார். அவர் பிருந்தாவனம் நோக்கி நடந்தபோது ஜீவ சமாதி அருகே சென்றதும் அவர் தானாகவே வணக்கம் என்று ஆங்கிலத்திலே தனது பேச்சை ஆரம்பித்தார். வெளியே நின்றிருந்த குழுவினரும் மக்களும் இவர் தனியாக பேசுவதை பார்த்து குழம்பினார்கள். இவருக்கு ஏதோ ஆகிவிட்டதோ என்று நினைக்க ஆரம்பித்தனர். வெளியே வந்த தாமஸை பார்த்து அங்கிருந்தவர்கள் யாருடன் பேசினீர்கள் என்று கேட்டார்கள். அப்போது சர் தாமஸ் மன்றோ, உள்ளே உயரமாக ஒளி வீசும் கண்களோடு ஒருவர் அமர்ந்திருக்கிறார், அவரோடுதான் பேசினேன். அவரிடத்திலே அரசாங்கத்தினுடைய இந்த அறிவிப்பை பற்றி நான் சொன்னேன். அவரும் அதற்கு பல விஷயங்களை பற்றி எடுத்து சொல்லி எனக்கு சரியான விளக்கம் கொடுத்தார். இதனால் இப்பொழுது இந்த மந்திராலய நிலம் மடத்துக்கே சொந்தமானது என்று புரிந்துவிட்டது என்றார். மேலும் அவர் சொன்னார், அவருடைய கண்கள் மிகவும் ஒளி வீசியது, குரல் கம்பீரமாக இருந்தது, என்னிடம் சரளமாக ஆங்கிலத்திலே பேசினார் என்று சொன்னார். உள்ளே யாரும் இல்லையே என்று மக்கள் எல்லாம் சொன்னார்கள். அதன் பிறகுதான் புரிந்தது சர் தாமஸ் மன்றோவுக்கு, நாம் கண்டது ஸ்ரீ ராகவேந்திரர் தரிசனம்தான் என்று. இதை உணர்ந்த பின் சர் தாமஸ் மன்றோ ராகவேந்திரருடைய பக்தராகவே மாறிவிட்டார். ராகவேந்திரரின் ஆசீர்வாதம் கிடைத்ததால் அவருக்கு ஆளுநராக பதவி உயர்வு கிடைத்தது. அவர் ஆளுநராக பொறுப்பேற்றதும் அவர் போட்ட முதல் கையெழுத்து மந்திராலய நிலம் மடத்திற்கே சொந்தம் என்பதுதான். இப்படி ராகவேந்திரருடைய அற்புதங்கள் எவ்வளவோ இருக்கிறது, சொல்லிக்கொண்டே போகலாம். ராகவேந்திர சுவாமிகள் தன்னை நாடி வருபவர்களை பெற்ற அன்னையைப் போல எல்லோரையும் ஒரே விதமாகத்தான் பார்ப்பார். ஒருமுறை மடத்தில் எல்லோருக்கும் அவர் தீர்த்தமும் அட்சதையும் கொடுத்து கொண்டிருந்தார். அப்போது கோவிலுக்குள்ளெல்லாம் செல்ல முடியாத கீழ்ஜாதிக்காரரான ஒருவர் ராகவேந்திரரை பார்க்க வந்தார். அவர் உள்ளே வராமல் வெளியே இருந்தே ராகவேந்திரரை பார்த்து கொண்டிருந்தார். அதை பார்த்த ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் அவரை உள்ளே வருமாறு கூப்பிட்டார். அவருக்கும் எல்லோருக்கும் நடுவிலே தீர்த்தமும் அட்சதையும் கொடுத்தார். மேலும் அவர் தயக்கத்தோடு வைத்திருந்த கடுகு மூட்டையை ராகவேந்திர சுவாமிகள் அவரிடமிருந்து வாங்கி சீடர்களிடத்திலே கொடுத்து மடத்திலே எல்லோருக்கும் உணவு சமைக்கும்போது அதை சமையலில் சேர்க்குமாறு கூறினார். இப்படி தயாள குணம் கொண்ட கருணாமூர்த்தி ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள். ராகவேந்திர சுவாமிகள் ஜீவ சமாதி அடைந்து 350 வருடத்திற்கு மேல் ஆகிவிட்டது. இன்றும் ஜீவனோடு எல்லோருக்கும் அருள் புரிந்து கொண்டிருக்கிறார். இந்த மாதம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் ஆராதனை நாள் வருகிறது. இந்த மாதம் 20, 21, 22 இந்த 3 தேதிகள் ஸ்ரீ ராகவேந்திரருடைய ஆராதனை விழா உலகமெங்கும் உள்ள பிருந்தாவனங்களிலே நடைபெறுகிறது என்று சரவணன் சார் அவர்கள் ஸ்ரீ ராகவேந்திர விஜயத்திலே சொல்லியிருக்கிறார். இந்த 3 நாளும் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளை கோவிலுக்கு சென்றோ அல்லது முடியாதவர்கள் வீட்டில் இருந்தோ அவரை தியானித்து வழிபட்டால் அவருடைய அருளும் ஆசியும் கிடைக்கும். ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியை வணங்குபவர்கள் சிறப்பாக வாழ்வார்கள். நன்றி.